Day 25 கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் அண்ட் ஸ்நாக் பாக்ஸ்க்கு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? என் பையன் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே எனக்கு நாளைக்கு மேகி தான் வேணும்னு கேட்டான். மேபி ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா எடுத்துகிட்டு வந்ததை பார்த்து கேட்டானா என்னன்னு தெரியல. அவன் மேகி வேணும்னு சொல்லிகிட்டே இருந்தான். ஓகே சரி நம்ம ஒரு நூடுல்ஸ் பண்ணிவிடுவோன்ட்டு நான் ஹோம்மேட் நூடுல்ஸ் பண்ணியிருந்தேன். அதுவும் ஹோல் வீட்டில். பட் பாப்பாவுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது மேகி தான். நம்ம நார்மல் இடியாப்பம் மேக்கில் டபுள் ஹேண்ட் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம் பாருங்கள். அதில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வராது. நம்மளால் அவ்வளோ ஸ்ட்ரென்த் போட்டும் ப்ரெஸ் பண்ணவும் முடியாது. அதே மாதிரி டாப்பில் ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் பண்ணிங்கனாலும் வரும், இதில் பண்ணிங்கனாலும் வரும். ஹோல் சைஸ் நிறைய டிஃபர் ஆகும். நமக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். பட் நான் இது பண்ணது வந்து நம்ம இடியாப்பம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதோட சைஸ் தான். வாங்க குயிக்காக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் பிளான்ச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறமா ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா நான் ஆலிவ் ஆயில், கொஞ்சமாக நான் கார்லிக், அப்புறமா கொஞ்சமாக அனியன்ஸ், கேரட், நீங்கள் எந்த வெஜ்ஜீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். அப்புறமா நான் கொஞ்சம் டர்மரிக் பவுடர், ஒயிட் பெப்பர் அண்ட் காஷ்மீரி சில்லி பவுடர் அண்ட் சால்ட் இதெல்லாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கிட்டேன். அப்புறம் நான் நூடுல்ஸும் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் பாயில் பண்ணும்போது 1 மினிட்க்கு மேலே பண்ணாதீங்க, இல்லைனா ரொம்ப ஸ்டிக்கியாகிடும். என் பையன் எல்லோ கலர் மேகி தான் வேணும்னு கேட்டான். அதனால் நான் கொஞ்சம் டர்மரிக் பவுடர் அதிகமாக போட்டிருந்தேன். அவ்வளோதான், ரொம்ப குயிக்காக ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இதான் லஞ்ச் பாக்ஸ்க்கு. ஸ்நாக் பாக்ஸ்க்கு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நான் லேடிஸ் ஃபிங்கர் ஃப்ரைஸ் தான் பண்ணியிருந்தேன். சாரி லேடிஸ் ஃபிங்கர் கிறிஸ்பி ஃப்ரைஸ் தான் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் கேரட், பிளாக் ரைசன்ஸ், அப்புறமா லேடிஸ் ஃபிங்கர் கிறிஸ்பி ஃப்ரைஸ். இதான் ஸ்நாக் பாக்ஸ்.